வணக்கம். நான் உங்கள் முருகானந்தம், பெஸ்ட் அகாடமி, பட்டுக்கோட்டையிலிருந்து. இன்றைய திருக்குறள்: தன்குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கின் பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தலைவர் முதலில் தன்னுடைய குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பிறகு பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவருக்கு எந்த பழியும் ஏற்படாது என்கிறார் தெய்வப்புலவர். இந்த அற்புதமான திருக்குறளோடு வீடியோக்குள்ளே போகலாம். இன்று எம்ஆர்பி என்று சொல்லக்கூடிய எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, மருத்துவ பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு அரசோட கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய எம்ஆர்பியிலிருந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2, இது கிரேடு 2, சரிங்களா? இதற்கான அறிவிப்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1400க்கும் மேற்பட்ட வேக்கண்ட், சரிங்களா? குரூப் 4 தரத்திலான ஒரு தேர்வு, குரூப் 4 தரத்திலான தேர்வு. சேம் சேலரி, ₹1 கூட குறைவு கிடையாது, சரிங்களா? குரூப் 4 தரத்திலான சம்பளம் 19,500, சரிங்களா? பேசிக் பே. ஸோ குரூப் 4ல் என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளம் நமக்கு இதில் கிடைக்கும், சரிங்க? இந்த எக்ஸாம் பற்றியான டீட்டெயிலில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மாதிரியான எந்தெந்த எக்ஸாம் எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகுது அதனுடைய டீட்டெயில்ஸ் பற்றி அறிந்து கொள்வதற்கு நம்முடைய பெஸ்ட் ஐஏஎஸ் அகாடமி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், வேக்கண்ட் 1429 வேக்கண்ட் டோட்டலாக, சரிங்களா? அது ஜென்ரல், பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, ஏஎஸ்டி வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு தான் வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன், சரிங்களா? அப்ளிகேஷன் இன்னையிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் November 16 லாஸ்ட் டேட், சரிங்களா? எக்ஸாம் டேட் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர், பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு மாதத்தில் அறிவிச்சிருவாங்க, ஓகேவா? எதுக்காக இந்த மாதிரியான பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லி போட்டிருக்காங்கன்னா, வேறு ஏதாவது தேர்வு அந்த டேட்டில் நடக்குதா அப்படிங்கிறத ஒரு மாதத்தில் அனலைஸ் பண்ணிவிட்டு வேறு எந்த தேர்வும் நடக்காத ஒரு நாளை சூஸ் பண்ணி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுக்காக தான். ஓகே, ஸ்கேல் ஆஃப் பே நான் முதலே சொல்லிட்டேன், 19,500. குரூப் 4, அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கு ஆரம்பத்தில் என்ன சம்பளம் கொடுப்பாங்களோ, ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்களோ அந்த சம்பளம் கொடுப்பாங்க, சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், ஏஜ் குவாலிஃபிகேஷன். அதாவது ஏஜ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 17 தான் ஏஜ் கால்குலேட் பண்ணக்கூடிய டேட்டு, 17. அப்போ 1/7/2025 அன்றைய நிலவரத்தை பொறுத்து தான், சரிங்களா? ஃபார் ஆல் கேட்டகரிஸ் 18 வயசு நிரம்பி இருக்கணும், சரிங்களா? டிஃபரெண்ட் ஏபிள்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்களே, மாற்றுத்திறனாளிகள் 18 வயசு, எக்ஸர்வீஸ்மேன் 18. ஸோ 18 வயது நிரம்பி இருந்தால் தான் அந்த தேர்வு எழுத முடியும். அப்புறமேல எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, சரிங்களா? பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது, சரிங்களா? ஓசிக்கு அவங்களுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, சரிங்களா? பட் ஒன் டைம் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் ஒன் டைமுக்கு மேலே அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டு, சரிங்களா? அது ஜிஓ நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நான் கூட +2 குவாலிஃபிகேஷனுக்கு இதை கொடுப்பாங்களா அப்படி சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மஸ்ட் ஹேவ் பாஸ்டு +2 வித் பயாலஜி ஆர் பாட்டனி அண்ட் சுவாலஜி அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது 11th 12th மேத்ஸ், பயாலஜி ஆர் பியூர் சயின்ஸு, சரிங்களா? ஆர் பயாலஜி குரூப், மேத்ஸ் இல்லாத பயாலஜி இருந்தால் கூட பரவாயில்ல, கம்ப்யூட்டர் பயாலஜி இருந்தால் கூட. ஸோ அந்த மாதிரி நீங்கள் 11th 12th பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும், அல்லது பாட்டனி, சுவாலஜி பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். சயின்ஸ் குரூப்பாக இருக்கணும் அல்லது மேத்ஸ் குரூப்பாக இருக்கணும், சரிங்களா? கம்ப்யூட்டர் மேத்ஸ் கிடையாது, பயோ மேத்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். அதோடு சேர்த்து மஸ்ட் ஹேவ் பாஸ்டு தமிழ் லாங்குவேஜ் ஆஸ் எ சப்ஜெக்ட் எஸ்எஸ்எல்சி லெவல், எஸ்எஸ்எல்சி லெவல் அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு அளவில் நீங்கள் தமிழை ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும், தமிழ் லாங்குவேஜ். அது நமக்கு பிரச்சனை இல்லை, படிச்சிருக்கோம். அப்புறம் மஸ்ட் பாசஸ் 2 years மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது, சரிங்களா? மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்னு சொல்லிட்டு ஒரு டிப்ளமோ கோர்ஸ், சரிங்களா? அந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும், சரிங்களா? அல்லது மல்டிபர்பஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸு, சரிங்களா? இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது நீங்கள் முடிச்சிருக்கணும். ஒருவேளை நீங்கள் இப்போ இது 2 இயராக மாற்றிருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோர்ஸ் 1 இயராக தான் இருந்தது, சரிங்களா? அந்த 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளிகபிள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 2 இயரில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, நமக்கு பயாலஜி பேக்ரவுண்டில் +2 முடிச்சிருக்கணும், சரிங்களா?
10th வரைக்கும் தமிழை ஒரு பாடமாக எடுத்து நம்ம படிச்சிருக்கணும். அப்புறமேல நீங்கள் டிப்ளமோ 1 இயர் ஆர் 2 இயர் வந்து ஹெல்த் ஒர்க்கராக நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா? அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸாவது முடித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். சானிடரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் இருக்குது, மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா இந்த 3 குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நான் +2 மட்டும்தான் படிச்சிருக்கேன் சார், பயாலஜி சார், அப்ளை பண்ண முடியுமானா முடியாது. சரிங்களா? ஓகே. அப்புறம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிபிடி தான், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர்லாம் எழுத போகிறீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் கம்பல்சரி இருக்கும். அதுக்கு டைம் 1 hour கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 50 மார்க்கு. சரிங்களா? அதர்ஸ் வந்து 40% மார்க் இருக்குன்னு, எஸ்சிஏஎஸ்டியும் 40% தான். சரிங்களா? மினிமம் மார்க் எல்லாருக்குமே 40% தான் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ். சரிங்களா? அப்போது 50க்கு வந்து நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 20 வினாக்களுக்கு சரியாக விடையளித்திருக்க வேண்டும். 50க்கு 20 மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளோ ஆயிரம்? 40%. அதுக்கு கீழே நீங்கள் 19 மார்க் தான் எடுத்திருக்கீங்க. சரிங்களா? விசனுங்களா 19 மார்க்கு தான் நீங்கள் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் வர மாட்டீங்க. சரிங்களா? இந்த தேர்வில் வந்து 100க்கு 100 மார்க் நான் எடுத்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னாலும் என்ன ஆகாது, நீங்கள் எலிஜிபிள் வர மாட்டீர்கள். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் உங்களுக்கு சிலபஸ் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் தனியாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்குங்க. 2 hours டைம் கொடுக்குறாங்க. 100 மார்க்கு. சரிங்களா? மெயின் இது வந்து என்ன அப்படின்னா, இதில் வந்து 50 மார்க்குக்கு 50க்கு 50 எடுத்தாலும் இது எலிஜிபிள் மட்டும்தான். சரிங்களா? அதை வந்து இங்கே ரேங்குக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் 100 கொஸ்டின் வைக்கிறாங்களே, இந்த 100 கொஸ்டினில் எவ்வளோ மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் ரேங்குக்கு உங்கள் வேலைக்கு பயன்படும். ஸோ இதில் வந்து மினிமம் மார்க் 30 எடுக்கணும். ஸோ அதர்ஸுக்கு வந்து 35, அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு 30, அதர்ஸுக்கு வந்து 35 மார்க் எடுக்கணும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அப்புறமேலே நீங்கள் கொரோனா பீரியடில் எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிரேஸ் மார்க் கொடுக்குறாங்க. சரிங்களா? இன்சென்டிவ் மார்க் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் ஏதாவது ஹாஸ்பிட்டல்லையோ அல்லது மருத்துவ சம்மந்தமான நீங்கள் ஏதாவது சேவை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க் வந்து உங்களுக்கு கிரேஸ் மார்க், கிரேஸ்ன்னு சொல்கிறத விட இன்சென்டிவ் மார்க் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேலே, 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே, 12லேருந்து 18 மாதத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா 3 மார்க் கொடுக்குறாங்க ஒர்க் பண்ணிங்கன்னா. COVID-19 அந்த பீரியடில், பேனிக் பீரியடில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா. ஒருவேளை நீங்கள் 18, அதாவது 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே ஒர்க் பண்ணிங்கன்னா 4 மார்க் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் கிரேஸ் மார்க்கு. சரிங்களா? ஒருவேளை நீங்கள் 2 இயர்ஸுக்கு எபோவ் 2 இயர்ஸ் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் கொரோனா பீரியடில் மருத்துவ சேவை பணிபுரிந்திருந்தீங்க அப்படின்னா 5 மார்க் உங்களுக்கு கிரேஸ் மார்க் அல்லது இன்சென்டிவ் மார்க் கிடச்சிடும். சரிங்களா? அப்போது இந்த இன்டென்சிவ் மார்க்கோடு சேர்த்து அந்த 100 மார்க்கு எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கும் மொத்தமாக சேர்த்து தான் ரேங்க் போடுவாங்க. அந்த தமிழ் தேர்வு வந்து நீங்கள் எவ்வளவு மார்க் 100% மதிப்பெண் எடுத்தாலும் அது எலிஜிபிலிட்டி மட்டும்தான். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் 40% மதிப்பெண் பெறணும், அதில் 40% மதிப்பெண் பெறலை, 38% தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அடுத்த பேப்பரில் 100% மதிப்பெண்ணுக்கு நல்லா எல்லாமே சரியாக எழுதியிருந்தாலும் நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க, எலிஜிபிள் வர மாட்டீங்க. அதுதான் ஜிஓ. சரிங்களா? ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் நிறையா ஸ்டூடெண்ட் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. நிறையா ஸ்டூடெண்ட்டு ரொம்பவே வெகுவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கூட காண்டாக்ட் பண்ணியெல்லாம் பேசியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. சரிங்களா? இந்த குவாலிஃபிகேஷனோட இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. நம்பி படிக்கலாம், 100% வேலை கிடைக்கும். சரிங்களா? எனிவே நல்லபடியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு எப்பொழுதுமே உங்களை கைவிடாது. ஒரு மிகச்சிறந்த சுகாதார ஆய்வாளராக வலம் வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் டு ஆல்.